ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ செடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பராமரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பூக்களும் பூக்கும். அதே மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். வாழைப்பூ இருந்துச்சுன்னா அதை தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டுட்டு சாதாரண தண்ணி ஊற்றுறத விட நீங்கள் அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, உளுத்தம் பருப்பு எது இருந்தாலும் எது கழுவினாலும் அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மோர் கூட இருந்துச்சுன்னா கூட மோர் கூட இதில் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நல்லா பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நல்லா ஊறிட்ட பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. டிஏபி, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய மொட்டு வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வெயில் காலம் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டிலேயே தயாரித்து கொடுக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அது 1 லிட்டருக்கு 2 லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ மிச்சம் அந்த வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அதை திருப்பி தண்ணி ஊற்றி நம்ம வீட்டிலேயே வச்சுருந்து 2 நாள் கழித்து அதையும் திருப்பி ஆட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம். ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா கம்போஸ்ட் பின்னில் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே செடியை கவாத்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் துளிர் விட்டு வந்திருக்கு. இப்போ நான் அந்த செடிக்கு இந்த தண்ணியை ஊற்றுறேன். அப்புறம் 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கும் நான் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கவே இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூத்துருக்கு. நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ சீசனுன்றதுனால நிறைய பூக்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணி விட்டோம்னா நம்ம திருப்பியும் பூக்கள்லாம் எடுத்த பிறகு நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் தர வேண்டியது இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வீட்டிலே கொடுக்குறதா இருந்தால் நிறைய கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் இதில் அப்லோட் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய பூக்கள் உங்கள் செடியிலையும் நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ கவாத்து பண்ணி விடுங்க. ஆனால் பூக்கள் பூத்த பிறகு கவாத்து பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வீடியோவையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.